Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா திடீர்னு என்னன்னு தெரியல, நேத்து நைட்ல இருந்து மழை கொட்டினுக்குது, ஏன்னு தெரியல. ஏதோ புயல்ன்றாங்க, ஏதோ இதுன்றாங்க, அதுன்றாங்க, ரெட் அலர்ட்ன்றாங்க. ரெட் அலர்ட் நம்மளுக்கு இல்ல, நம்மளுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான். ஏதோ அந்த பக்கம் நல்லா மழையாமே. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு வீட்ல நம்ம மத்தியானம் லஞ்ச் சாப்பிடறதுனால நம்ம இன்னைக்கு என்ன மழை பெஞ்சாதான் சமைப்பேன்ற நீனு அப்படிதான் மீனிங்க. அப்படி கிடையாது, லீவ் இன்னைக்கு நமக்கு. ஏன்னா வெளியில போக முடியல, இன்னைக்கு வேலை எதுவும் இல்ல அப்படிங்கறதுனால இன்னைக்கு வீட்டுல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம் இந்த மழையில அப்படிங்கறதுதான் இன்னைக்கு vlog-ஆ இருக்க போது. ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இவ்வளவு பெரிய வஞ்சர மீன் வாங்கி வந்துக்கிறாரு. அந்த வஞ்சர மீனுக்கு மசாலா போட்டு ஊற வைக்கிறேன். பெரிய வஞ்சர மீன். எஸ், இது மாட்டுறதே கஷ்டமா இருக்குது. மாட்டுறதே கஷ்டமா இல்ல, நீ போய் எல்லாம் காலையில 9 மணிக்கு போய் மீன் கடையில நிப்பாங்கன்னு பேரு. நம்ம போய் மதியானம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைப்பா, செவ்வாய்க்கிழமெல்லாம் யாரும் நிக்க மாட்டாங்கப்பா, மீன் கடையே அங்க காலியா தான் இருந்தது. சரி ஓகே, என்னவோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்துல போய் 12 மணிக்கு வெற்றிகரமா வாங்கி வந்து குடுத்துட்டாரு. இன்னைக்கு புதல்வன் சும்மாவே உள்ள போட்டுருக்குது. காலையில நீ தான் ஏஞ்சி ஆகணும், டிஃபன் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சரி, அதனாலதான் உன்னை தட்டி எழுப்பல, இல்லன்னா தட்டி எழுப்பி இருந்திருப்பேன். இல்ல, நீ தட்டி எழுப்ப பிளான் பண்ண, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனா நான் அப்படியே பேசாம படுத்துக்கினேன். சரி கம்முனே, சரி ஓகே, உடம்பு இல்ல அப்படி சொல்லிட்டு நானே எஞ்சி கஷ்டப்பட்டு வந்து தோசை ஊத்தி சட்னி அரைச்சு கொடுத்துட்டு அப்புறம் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மசாலா தடவியாச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏதோ குழம்பு வைக்கிறதுக்கு. என்ன மீன், சாலையா மத்தியா? சாலை மத்தி மீன் ஏதோ வாங்கி வச்சுக்கிறாரு. நாத்த அடிக்கிறது வீடு பூரா. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். அது நல்லாதான் இருக்கும். நான் குளிச்சுட்டு வந்தேன். நீ தானே ஏதோ ஒரு 4 மீனை வாங்கினுவா குழம்புக்கு, 4 மீனை வாங்கினுவா குழம்புக்குன்னு என்னப்பா அவன் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட். கசகசன்னு அந்த தண்ணி எது என்ன சொல்றது, நச 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 நசன்னு இருக்கு தண்ணி. கை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வெளில போகாம வீட்டு உள்ள இருக்கிறதே நச 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 நசன்னு இருக்கும். ஃபுல்லா துணி ஃபுல்லா ஈரமாகுது. எவ்வளவு எரிச்சலா வரும் தெரியுமா? குளிச்சுட்டு வந்து அந்த மீனை கழுவிட்டு. நீ தானே மீன் கேட்ட? யார் மீன் கேட்டா? சரி, அந்த மீன் பெரிய மீன் வாங்கி இருந்தாலும் பரவாயில்ல, நாத்தம் முடிச்ச மீன் வாங்கி வந்துருக்க. இது 4 நாள் ஆனாலும் எங்கிட்ட இருந்து நாத்தமே போகாது. ஏதாவது குழம்புல போறது வாங்கினா சரி, மீன் குழம்புனா நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம், டிஃபனுக்கு ஊத்திக்கலாம். அதனாலதான் சரின்ட்டு தின்றுவீங்க. ஆக்சுவலி வஞ்சரத்துக்கு சாம்பார் தான் டாப்பா இருக்கும். பரவாயில்ல விடு, நீ சாம்பாரே வை, வஞ்சர மீன் வருது. இதையும் மாறி மாறி திங்கிறதுக்கு எல்லாம் கேட்டுனே இருப்பாங்க இவங்க. நாளைக்கு வரைக்கும் இந்த மீன் குழம்பு வச்சு தின்னுவாங்க. மீன் குழம்புலாம் டிஃபனுக்கு ஊத்திக்கலாம். எங்க நம்ம வெங்காயம் எல்லாம் அறுத்து வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை பாக்குறோம்னு பாக்குறேன். துணி காய போட முடியல, வீடு கச்சா முச்சான்னு இருக்குது. எடுத்து வச்சாலும் நாஸ்தி பண்ணிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல வீடு. என்னப்பா நல்லெண்ணெய் ஊத்துறியா? இப்ப போதுமாப்பா நல்லெண்ணெய்? இவ்வளவு நல்லெண்ணெய் ஊத்திருக்க? இப்ப வரைக்கும் நீ பாரு கத்துக்குட்டியாவே இருக்கிற. அது கொஞ்சம் காஞ்ச உடனே அதை போட்டா வெடியும். சட்டி காஞ்சுதான் இருக்குது, அதனாலதான். வஞ்சர மீன்னா அப்படியே வாயில எப்படி வல்ல 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 வல்லன்னு போவோம். எல்லாம் வள 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 டெய்லி இதை செஞ்சா போகும். ஐயோ நீ கிழிச்ச, நீ எப்பாரு நீ அப்புறம் இப்படி பேசுவ, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேபி மாவை வந்து குறை சொல்றீங்க நீங்க அப்படின்ட்டு. குறைதான் சொல்றீங்க, செஞ்சா என்னைக்கு சாப்பிடுறீங்க? ஒரு நாள் வெஜ் ஒரு நாள் நான்வெஜ் செஞ்சா மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்காதுன்னு நான் செய்வேன். அதுக்கு வந்துருங்க உங்களுக்கு. நீப்பா யார் என்ன பேசினாலும் நீ கவுண்டர் கொடுத்துடுறப்பா. அப்படியே நீ சொல்றது தான் நிஜம், நீ செய்யறது தான் கரெக்ட்ன்ற மாதிரி. சீரியஸா நான் உண்மைதான் பேசுறேன். ஆனா இந்த வீட்டுல உண்மைக்கு, இந்த வீட்டுல இல்ல இந்த உலகத்திலே உண்மைக்கு மரியாதை இல்ல. நான் ஒரு நாள் நான்வெஜ் ஒரு நாள் வெஜ்னு செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துருவாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நான்வெஜ் செஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எப்போ வெஜ் வீடியோ வருதுன்னு பாருங்க. நீங்க வீட்டுல வேலைன்னு இருந்தா அது அப்படிதான்ப்பா இருக்கும். நான் அதுக்கு சொல்லப்பா, உன்னோட வெஜ்ஜ சொல்றேன். வர இந்த மௌலி போய் ஓவரா டார்ச்சர் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில எழுப்புறான், காலையில எனக்கு ஏஞ்சி காபி போட்டு டிஃபன் போடுவேன். என்ன அப்படின்னா, அம்மா கையில தான் சாப்பிடுவேன் அடம் பிடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்ப அதிசயமா இருக்குது. ஹோட்டல்ல வேணான்னா நீ செய்யன்றான்.
வேலை நம்ம வீட்டுல இருக்கிற அக்கா அவங்க ஹெல்ப்பருக்கு வச்சிருக்கிற அந்த அக்கா செய்யலான்னா அதுவும் வேணான்றான். டார்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. அவனாலதான் இப்ப எனக்கு டார்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்குது. நேத்து டிஃபன் வாங்க போன இடத்துல நான் போன் பண்ணி கேட்டேன், வெஜ் தாண்டா இருக்கு, நான்வெஜ்ஜுக்கு அங்க போனோம், வெஜ் தான் இருக்குன்னு தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னா, சரி மனசு கேட்காம சரின்ட்டு வச்சிட்டேன். அப்புறம் மனசு கேட்காம போனை போட்டு வேற என்ன வாங்குறது சொல்லு, சப்பாத்தி வாங்கட்டுமா அப்படின்னா, எனக்கு தேவையில்ல, எனக்கு பாலும் பிரெட்டும் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு கட் பண்ணலாம். சரின்ட்டு நானும் அவனே அந்த அக்கா பார்த்துச்சு, ஏன் எதுக்கு வேணான்றாரு அப்படின்னா, அவனுக்கு நான்வெஜ் தான் வேணுமாமா, அதனாலதான் சப்பாத்தி வாங்கிட்டு வரேன்டான்னாலும் வேணான்றான், நான்வெஜ் தான் வேணும்ன்றான், இதுக்கு நான் இங்கேருந்து அங்க வரைக்கும் போகணும் அப்படின்னு. ஓஹோ அப்படியா, அதுக்கு தான் நீங்க சரி போ அப்படின்ட்டு வச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னாங்க. ஆமான்னொன்னே நான் அப்ப விட்டுட்டேன். அப்புறம் வண்டி எடுத்துட்டு வரும்போது தான் யோசிச்சேன், அப்ப அந்த அக்கா நம்மள என்ன நினைச்சிருக்கோம், புள்ள வந்து சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லுது, இவர் முடியாது, நான் அவ்வளவு தூரம் போகணும் முடியாதுன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு இவருன்னு நம்மள எல்லாம் தப்பா நினைச்சிருக்கோம்னு நான் சொல்ல மறந்துட்டேன். அக்கா ஏற்கனவே டபுள் டெக்கர் பர்கர், சிக்கன் பர்கர் தின்ட்டு தான் அக்கா உட்காந்துக்குதுங்க, இப்ப சைட்டுக்கு தான் ஏதோ ஒண்ணு இருந்தா ஓகேன்னு சொல்லி கேக்குதுங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, பாரு பசங்க கேக்குது இவரு முடியாது அப்படின்னு சொல்லி நான் அவ்வளவு தூரம் போனோம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போறாருன்னு என்னெல்லாம் தப்பா எடுத்துருப்பாங்க. ஐயோ, உலகத்திலேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்லயும் வந்து பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. எங்க வீட்டுல வந்து மட்டும் தான் எங்களை சாவடிப்பாங்க. 2 டபுள் டெக்கர், நான் அதுக்கு தான் பாப்பா கிட்டேயும் கேட்டேன், ஏன்பா டபுள் டெக்கர் பர்கர் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்ச்சு. சரி ஒன்னு வாங்கி 2 பேர் சாப்பிட்டுதுங்களான்ட்டு கேட்டா, இல்ல ஆளுக்கு ஒன்னு சாப்பிட்டோம் அப்படின்னு. ஆளுக்கு ஒன்னு சாப்பிட்டோம், நைட் எனக்கு வேணும் ரைஸா வேணும் அப்படின்னா பத்தியா அவன். ஏன்னா அவன் இது படிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்ல உட்காந்து படிக்கிறான்ல. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் சார் அனுப்பலையாமா, சார் கோச்சிட்டு இருக்கிறாரா இவங்க கிட்ட. அதனால வந்துட்டு எதை படிக்கிறதுனே எனக்கு தெரியல, நான் எப்படி இதெல்லாம் நோட்ஸ் ஃபுல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தத்துல இருந்தது. அதனால நைட் எல்லாம் தேடி தேடி படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ்ல வந்து ராத்திரி பூரா உட்காந்து படிச்சுட்டு எப்ப தூங்குச்சுன்னே தெரியல. காலையில திருப்பி பார்த்தா 6:45 வந்து படுத்துட்டான், 12:30 படுத்துட்டான். திரும்பி காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு போனான். 6 மணிக்கு மேலதான் எழுந்துச்சு போனான். எனக்கு பசிக்குது, எனக்கு வயிறு எல்லாம் பிறக்குது, எனக்கு வாந்தி வருது, நீ ஏதாவது செய்யணும், அது வயிறா பண்ணா அந்த ஆளையாடா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றாங்கிற மாதிரியே இருந்தது. எந்திரி அதுவும் இல்லாம உடனே எழுந்துக்கணுமா, அவன் கூப்பிட்ட உடனே டப்புன்னு எழுந்து வந்து இங்க அடுப்பு கிட்ட நின்றுணுமா. நான் பார்த்தேன், அவன் கூப்பிட்டு திரும்பி போயிட்டு இருந்தா ஏஞ்சியா அப்படின்னு. நான் ஒண்ணு நீ டென்ஷன், நீ அது வரைக்கும் என்ன அப்படியே தட்டின்னு இருந்த, எனக்கு நல்லா தெரிஞ்சது நீ என்னதான் எழுப்புற அப்படின்ட்டு. ஏய் வரேன் அது சொன்ன உடனே ஏஞ்சி ஓடியார முடியுமா அப்படின்னு கத்துனேன் நான். கத்துனியா கத்துனோன்னு ரைட் ஓகே, அப்ப இப்ப கலைஞ்சு போயிடும் தூக்கம், ஏஞ்சி போயிடுவேன்னு நினைச்சா அதே மாதிரி ஏஞ்சி போயிட்டேன் ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா என் பக்கத்துல படுத்து தூங்கின்னு இருந்தது. அது திரும்பி வந்து படுத்துச்சா, தின்ட்டு முடிச்சுட்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓடியாந்து படுத்துக்கிச்சு போல் இருக்குது. என்னவே தெரியல காண்டா. சரி நானும் காலையில இருந்து ஒரு வீடியோ எடிட் பண்ண, எடிட் பண்ணி கடைசியில முடிச்சிட்டு சரி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த வீடியோ என்னாச்சுன்னு தெரியல, டபார்னு வெளில போயிடுச்சு. 1 மணி நேரம் வீடியோ காண்டாயிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சேன் நான் காலையில. அது நீ கத்துக்குட்டி, அதான் நான் சொல்லுவேன். நீ ஒழுங்கா பண்ணிட்டு ஒழுங்கா அதை சேவ் பண்ணணும். அதை விட்டுட்டு அது இருக்கும் போதே அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு சேவ் தான் பண்ண முடியலன்னு தான் சரி அது ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்றேன்ட்டு நான் பார்த்தா காண்டாயிடுச்சு எனக்கு அப்படியே. இன்னைக்கு என் வாழ்க்கையில காலையில கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டிங்குன்னு ஆச்சு. அந்த கதை தான் இன்னைக்கு ஆச்சு எனக்கு. இது வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் உப்பு போட்டனா. நீ இந்த பக்கமே வரல, உப்பு இந்த பக்கம் தானே. ஓகே, நல்ல எண்ணெய் இதெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் தாளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இந்த பக்கம் வந்து என்ன எடுத்து வச்சுக்கிறேன், புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா, இது நல்லா கரைக்கணும். இன்னைக்கு வந்து அரைச்சு ஊத்தாம வைக்கிறேன்ப்பா, எப்படிதான் இருக்குதுன்னு பாப்போம். ஓகே, இது தேங்காய் அரைச்சு போட்டு, ஆமா அரைச்சு ஊத்தாம வை பாப்போம் எப்படிதான் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அரைச்சு ஊத்தாம வச்சுனா எப்படி இல்ல, அது கருப்பா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். இப்ப இத்தனை மீன் போடுறல்ல, முதல்ல சும்மா கொஞ்சோண்டு தானே போடுவேன் ஃபார்மாலிட்டிக்கு.
இப்போ இத்தனை மீன் போடுற அதே மாதிரி சேர்வா மாதிரி ஆக்கிடாம கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி பண்ணு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுதான் போட்டிருக்கேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. குழம்பு மிளகாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மாங்காய் இருந்தது, மாங்காய் வாங்கி வந்து போட்டுருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி தூள், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல உப்பு, புளி ஊற்றியாச்சு. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். உப்பு போடும். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிக்கிட்டும், மீன் எடுத்து நம்ம போட்டுருவோம். மீன் போடுப்பா, ஏன்ப்பா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் ஏன் உன்னை டார்ச்சர் பண்றேன்? மீன் எடுத்து நீ போட போற, போட்டியா? அது உள்ளற அதெல்லாம் போட்டே போ. அப்ப எந்த மீனை? வறுத்த மீனை வரைக்கும் சொல்றியா? வந்து இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு கிழவன் பேசுற மாதிரி லபல் 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 லபன் பேசுனுங்கிறானே. உனக்கு துளி கூட வந்து ஒரு சொரண சூடு சொரணன்றது எதுவுமே கிடையாது. போ, குத்திருவேன் போ. சட்டை வேற இல்லாம இருக்க. போயிடு போயிடு போயிடு. என்னப்பா மீன் நீயே போடுறியா? என்ன இல்லை சும்மா வீடியோக்காக மட்டும் அப்படியே வைக்கிறியா மீனை? உனக்கு இதுல இருந்தே மீன் வறுக்க தெரியலன்றது கிளியரா தெரிஞ்சு பாரு. அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, 2 போடலாம். தேவையில்லை. இப்ப வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணி போடணும். ஆமா, மசாலா பத்தாது. எதுக்குப்பா இப்படி மசாலாவா தின்றீங்க? அங்க ஷீபா மீன் வறுத்துந்ததை பாத்தியா? அது மீன் வா. உனக்கு எம்மாம் பெரிய மீன் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் நீ இதே மாதிரியே பண்ற. எனக்கு நல்ல காரைக்குடியில இருந்து யாரோ ஆட்சி இருந்தாங்கன்னா சமைச்சு கொடுக்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அழகா செய்வாங்க. டெய்லி விதவிதமா வாங்கி கொடுத்து செஞ்சு சாப்பிடலாம். போயிட்டு வாங்க போ. இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களே இல்லைன்னு வச்சுக்கோ. காரைக்குடி போனாலே அந்த மாதிரி கிடைக்குமா என்னன்னு தெரியல சாப்பிட்றதுக்கு. இல்ல இப்பெல்லாம் அந்த லெவலுக்கு ஹோட்டல்ஸ் ஆயிடுச்சு. ஏதோ கண்ணாப்பின்னான்னு செய்யறாங்க, அவங்கலாம் ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க, அங்கேயும் வாங்கி தின்ற மாதிரி ஆயிடுது. வேற வழி இல்லாம. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வேற வழி இல்லாம நம்ம பாரு எண்ணெயில கை வச்சு தேய்ச்சி நிக்கிறோம் பாரு. என் தலையெழுத்து. ஐயோ, மத்தவங்கலாம் வந்து மயில் இறங்கல தேய்க்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு எண்ணெய் ஊத்திருக்காங்க? அப்பதான் அதுக்கு பேர் தான் தவா ஃப்ரை. அது நீ வடசீட்ல போட்டு முக்கிய எடுத்து வந்துருக்கலாம். அது பஜ்ஜி. அப்பா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா மீனை வறுத்துன்னு வந்து சேர்ந்தேன். என்ன பண்றது? மீன் வறுத்தா பேபிமாக்கு வந்து இதுவாயிடும். திருடுறான் பாவம் மீனை, திட்டு பையன். கோல்ட் ஆயிடும். கடைசியில் உனக்கு மீனே இல்லாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் வஞ்சரம் மீனுனாலே அப்படிதான் எங்கள் வீட்டில். ஓகே, எப்படி இருந்தது டேஸ்ட்? நீ தான் முதல்ல சாப்பிட்டியா? நல்லா தான் இருந்தது. மீன் குழம்பு இதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு, தண்ணி மீன் குழம்பு. நீ தண்ணியாக வச்சுக்கிற, எங்கள் ஆயாலாம் அப்பவும் திக்காக தான் வைக்கும். சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சீக்கிரம் சாப்பிடு. என்னது? வஞ்சரம் மீன் எப்படி இருக்குது? குழம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டுங்கிறேன். குழம்பு இன்னும் சாப்பிடவே இல்லை நான். சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் புளி, இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றாம பண்ணியிருக்கு. ஆனால் ஆக்சுவல் மீன் குழம்பு இதுதான், இப்படிதான் இருக்கணும் ஆக்சுவல் மீன் குழம்பு. என்னோட மீனும் வந்து நல்லா லேயராக வருது. ஆனால் உப்பு காரம் இல்லாத மாதிரி தெரியுது. எந்த கருத்து இதில் இல்லை. கரெக்டாக பண்ணிட்டேன் இந்த தடவை. மீன் வறுத்தது நானு. So credit goes to me only, not for you.